வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்வையற்றவர்களுக்காக டெக்னாலஜி ஹண்ட் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழுமம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த குழுவின் 2ஆம் ஆண்டு தொடக்கத்தையொட்டி குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு டெக்னாலஜி சம்பந்தமான போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் தயாரித்த டுட்டோரியல்களை வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனல் வெளியிடுகிறது. தேங்க்ஸ் டு டெக்னாலஜி ஹண்ட். இந்த டுட்டோரியலில் தமிழ் டைப்பிங் பற்றி பார்ப்போம். தமிழ் டைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய தமிழை நம்ம கம்ப்யூட்டரில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 10க்கு விண்டோஸ் +I ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் செட்டிங்ஸ் வரும். டேப் கொடுத்தீங்கன்னா டைம் அண்ட் லாங்குவேஜ் வரும். டைம் அண்ட் லாங்குவேஜ் என்டர் பண்ண பிறகு டேப் கொடுத்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும், அதில் ஒரு என்டர். டேப் கொடுத்து வந்தீங்கன்னா ஆட் லாங்குவேஜ் இருக்கும், அதில் ஒரு என்டர். அடுத்து டேப் அல்லது டவுன் ஏரியா கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தமிழ் இருக்கும், தமிழில் ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. இலங்கை இந்தியா 2 இருக்கும், இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த தமிழ் லாங்குவேஜ் ஆட் ஆகிடும். அடுத்தது விண்டோஸ் 7க்கு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங்குவேஜ் டைப் பண்ணுங்கள். LAN டைப் பண்ணால் போதும். டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ரீஜனல் அண்ட் லாங்குவேஜ் இருக்கும், இதில் ஒரு என்டர் கொடுங்க. அடுத்தது ட்ராப் டவுன் பாக்ஸ் வரும், இதில் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா தமிழ் இருக்கும், தமிழை செலக்ட் பண்ணி டேப் கொடுத்துட்டு வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய தமிழ் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தமிழ் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத மதுரையை சார்ந்த மிஸ்டர் பாலமுருகன் என்பவர் நமக்கு டுட்டோரியலாக வழங்கியிருக்கிறார். தேங்க்ஸ் டு மிஸ்டர் பாலமுருகன். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டெக் தமிழ். வணக்கம் நண்பர்களே. கீபோர்டில் இப்போ தமிழை எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல தமிழ் லேஅவுட்டாக மாற்றணும் அப்படின்னா ஆல்ட் அழுத்திட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சா போதும். இப்போ இங்கிலீஷில் இருக்குது, மீண்டும் பாருங்கள். ஆல்ட்டு ஷிஃப்ட் அழுத்தி தமிழ் இந்தியா தமிழ் வந்துருச்சு. சரி, இப்போ இதில் உயிரெழுத்துக்கள் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 12 எழுத்துக்களும் 12 கீஸில் வச்சுருக்காங்க. அது என்னென்ன கீஸ் அப்படின்னா ASDFG, அதுக்கு மேலே QWERT, கீழே Z, மேலே BRA, மொத்தம் 12 கீஸில் 12 எழுத்து வச்சுருக்காங்க. குறில் எழுத்துக்கள் எல்லாமே கீழேயும் நெடில் எழுத்துக்கள் எல்லாம் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் எழுதும்போது ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டே எழுதணும். எல்லா உயிரெழுத்துக்குமே ஷிஃப்ட் பிடிக்கணும், மறந்துடாதீங்க. இதுதான் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ பார்ப்போம். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு D அழுத்துனா குறில் A வச்சுருக்குறாங்க. அடுத்து Dக்கு நேராக மேலே E இருக்குது, அதில் நெடில் A. Fல குறில் E, F நேராக மேலே Rல நெடில் E. அடுத்து Gல குறில் U, அதுக்கு நேராக மேலே T இருக்குது, அதில் நெடில் U. கீழே A வந்து குறில் A வந்து ஜெட்டில் கீழே வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக மேலே A இருக்குது, அதில் வைக்கலை. அது பக்கத்தில் Sல வந்து A நெடில் வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக மேலே W இருக்குது, அதில் I வச்சுருக்காங்க. குறில் O எங்கே வச்சுருக்காங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. இந்த ஒன்று மட்டும்தான் வித்தியாசமாக குறில் எழுத்த மேலே வச்சுருக்காங்க, BRA கீழே. இது எங்கே இருக்குது அப்படின்னா எஸ்கேப்பு கீழே, டேபுக்கு மேலே, 1க்கு இடதுபுறம். இப்போ O எங்கே இருக்குது அப்படின்னா A. அடுத்து அவ் எங்கே இருக்குன்னா Qவில் வச்சுருக்காங்க. இவ்வளோதாங்க உயிரெழுத்து 12. அடுத்து ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, அது என்ன டேஷ் கீழே வச்சுருக்காங்க. இதை ஷிஃப்ட் பிடிச்சிட்டா இதுவும் போடணும். விழுந்துருச்சு. அவ்வளோதான். உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பக்கத்துலேயே ரைட் சைடில் கா எங்கே இருக்குது அப்படின்னா கீழே வச்சுருக்குறாங்க. எல்லா பட்டன்ஸுக்கும் ஷிஃப்ட்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. காவுக்கு வந்து ஷிஃப்ட்டு தேவையில்லை. அடுத்து 2வது எழுத்தான காவுக்கு வந்து ஷிஃப்ட்டு தேவை. இது எங்கே இருக்குன்னா யூவில் இருக்குது. அடுத்து சா வந்து செமியில் இருக்குது. அடுத்து ஞா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ப்ராக்கெட்டில், இதுக்கு ஷிஃப்ட்டு தேவை. அடுத்து டா எங்கே இருக்குன்னா லெஃப்ட் ப்ராக்கெட், அது பக்கத்துலேயே, இதுக்கு ஷிஃப்ட்டு தேவையில்லை, சும்மா பட்டன். அடுத்து 3 சுழி நா எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா ஷிஃப்ட்டு C, 3 சுழி நா விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 எழுத்து பார்த்துருக்கோம். இந்த 6 எழுத்தில் 2, 4, 6 இந்த கீஸில் மட்டும்
ஷிஃப்ட் பிடிச்சிருக்கோம், மற்ற கீஸில் ஷிஃப்ட் பிடிக்கல. நீ வரக்கூடிய சில எழுத்துக்களுக்கு ஷிஃப்ட் தேவையில்லை. அப்பமா தா எல்லில் இருக்குது. அடுத்து நா, வி ஃபார் விக்ட்ரி. நான் வந்து 1 3 4 5 பிரைல் புள்ளி நாடுக்கு வரும் இல்லையா, அது. அடுத்து பா எங்கே இருக்குன்னா ஹெச்சில் இருக்குது. மா எங்கே இருக்குன்னா சியில் இருக்குது. யா எங்கே இருக்குன்னா ஸ்லாஷ் பட்டனில் யா. ரா எங்கே இருக்குன்னா ஜே. ரா 1 2 3 5, அதாவது இடையின ரான்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து லா எங்கே இருக்குன்னா என் ஃபார் நெவர். லா 1 2 3 குண்டு லான்போம்ல அது. அடுத்து வா எங்கே இருக்குன்னா பி, பி ஃபார் பால். அடுத்து லா 4 5 6 பிரைல் புள்ளியில் அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நான் பிடிச்சோம் இல்லையா என் ஃபார் நெவர், அதை ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பிடிக்கணும். அடுத்து சிறப்பு லா எங்கே இருக்குது அப்படின்னா பியில் இருக்குது, பி ஃபார் பால், அதுக்கு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பிடிக்கணும். அடுத்து ரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரா, இது வந்து ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு ஜே பிடிக்கணும். அடுத்து 2 சுழி நா எங்கே இருக்குது அப்படின்னா வி ஃபார் விக்ட்ரி, அதை வந்து ஷிஃப்ட் பிடிச்சிட்டு வி பிடிக்கணும். 2 சுழி நா விழுந்து. அவ்வளோதாங்க உயிர்மை எழுத்து. இப்போ மெய்யெழுத்து எப்படி எழுதணும் அப்படின்னா காக்கு மேலே புள்ளி வச்சா இக்கு, இக்கு இங்கு இச்சு. இது எப்படி எழுதணும்னா கா எழுதிட்டு மேலே புள்ளி வைக்க. கா நான் சொன்னேன் இல்லையா கேவில் கா இருக்குன்னு, கா எழுதிட்டோம். மேலே புள்ளி வைக்கணும் அப்படின்னா டி மட்டும் எழுத்துனா ஒற்றுன்னு சொல்லும். அப்போ காவுக்கு மேலே புள்ளி விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த மாதிரி இக்கு இங்கு இச்சு எழுதிக்கலாம். அடுத்து காக்கா கீக்கி குக்கு கேக்கே கை கோகோ கவு அப்படி எழுதணும் அப்படின்னா கா அழுத்திட்டு கா, அதுக்கு ஒத்தக்கல் இது காவண்ணா படணும், சுழிச்சோடன் தொணக்கல் படணும் இல்லையா, அதுக்கு ஆவண்ணா அழுத்தினோம்னா கா விழுந்துடும். கீ குறில் கீ எழுதணும்னா கா அழுத்திட்டு இந்த எஃப் இருக்கு இல்லையா அதில் தானே ஈ இருக்குது குறில், அது அழுத்தினா கீ விழுந்துடும். அதே மாதிரி கீ எழுதணும்னா கா அழுத்திட்டு 6ல் ஈ இருக்கு இல்லையா அதை எழுதிட்டோம்னா கீ விழுந்துடும். இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் வரிசைப்படி பார்த்துக்குங்க. இந்த ஆடியோவை 1 முறைக்கு 2 முறை போட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதில் இந்த எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இதில் ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா இந்த எழுத்துக்களில் வந்து 2 எழுத்துக்கள் வந்து ஒரே கீழே வச்சுருக்காங்க. அது என்னென்ன கீ அப்படின்னா சி ஃபார் கேன் சி, வி ஃபார் விக்ட்ரி வி, பி ஃபார் பால், என் ஃபார் நெவர், ஜே ஃபார் ஜஸ்ட். 5 கீஸில் 2 எழுத்து இருக்குது. ஷிஃப்ட்டு பிடிச்சா ஒன்று, ஷிஃப்ட்டு பிடிக்காமல் ஒன்று. அதை மட்டும் குழப்பிடாமல் மனசில் தெளிவாக வச்சுட்டு இதை திருப்பி கேளுங்க, உங்களுக்கு எளிதில் புரியும். வாய்ப்புக்கு டெக்னாலஜி குழுமத்தாருக்கு நன்றியை கூறி விடைபெறுவது மதுரையிலிருந்து பாலமுருகன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டுடோரியலை பார்த்த கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த டுடோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.